வணக்கம். நான் டாக்டர் சத்யநாராயணன் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தீபாவளி பண்டிகை வந்தாச்சு. எல்லோருக்கும் ஸ்வீட் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும். குறிப்பாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு அந்த ஸ்வீட் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு கிரேவிங் இருக்கும், ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளிக்காக சர்க்கரை நோயாளிகள் ஸ்வீட் சாப்பிடலாமா? என்ன ஸ்வீட் சாப்பிடலாம்? எவ்வளோ ஸ்வீட் சாப்பிடலாம் என்பதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த ஸ்வீட்ஸ் இருக்கக்கூடிய சுகரில் பார்த்திங்கன்னா எம்டி கலோரிஸ் தான் இருக்கிறது. அதாவது 1 கிராம் சுகரில் வந்து 4 கலோரிகள் இருக்கிறது. இதில் வந்து மினரல்ஸ் கிடையாது, விட்டமின்ஸ் கிடையாது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதுவுமே கிடையாது ஸ்வீட்ஸில். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ், அதாவது பழங்களை சாப்பிடும்போது அதில் வந்து அதுலேயும் சுகர் இருக்குது. பட் ஆனால் அதில் வந்து ஃபைபர் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறது. ஸோ நீங்கள் ஸ்வீட் சாப்பிடும்போது ஒன்லி வந்து கலோரிஸ் தான் நமக்கு கிடைக்கிறது. ஸோ கலோரிஸை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுன்னா, எடுத்துக்காட்டாக நீங்கள் மதியம் வந்து ஒரு ஃபுல் லஞ்ச் சாப்பிட்றீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய கலோரிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 கலோரிகள் இருக்கும். சரி, தீபாவளிக்கு செய்யக்கூடிய அந்த பலகாரங்கள், இந்த ஸ்வீட்ஸ் இருக்கக்கூடிய கலோரிஸை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, இப்போ அதிரசத்தில் வந்து 498 கலோரிஸ் இருக்கிறது. அப்புறம் மைசூர் பாக்கில் 505 கலோரி இருக்கிறது. அப்புறம் குலாப் ஜாமுன் வந்து 448, அப்புறம் ஜாங்கிரியில் 426, அப்புறம் லட்டில் வந்து 404. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிடும்போது நம்ம ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டதனுடைய கலோரி அளவு வந்து நமக்கு கிடைக்கிறது. ஸோ அவ்வளோ வந்து டேஞ்சரஸ் ஸ்வீட்ஸு. இதில் பார்த்திங்கன்னா ரசகுல்லா வந்து கொஞ்சம் குறைவான அளவு கலோரிகளை கொடுக்கிறது. அதாவது 208 கலோரிஸ் வந்து அதில் இருக்குது. சரி, சர்க்கரை நோய்கள் வந்து தீபாவளிக்கு ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதா அப்படின்னா அது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிடும்போது கீழ்கண்ட ஒரு இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒன்று வந்து மிக குறைவான அளவே சாப்பிடுங்கள். ஸோ இந்த போர்ஷன் சைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் லிமிட் பண்ணிங்க. ஒரு அரை ஸ்வீட் சாப்பிட்லாம், இல்லை ஒரே ஒரு ஸ்வீட் மட்டும் சாப்பிடலாம். இரண்டாவது, நீங்கள் சாப்பிடும்போது அது வந்து ஒரு புரோட்டீன் இல்லை ஃபைபர் கூட நீங்கள் பேர் பண்ணணும். இப்போ எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு ஸ்வீட் சாப்பிடும்போது அது வந்து ஒரு நட்ஸ், ஒரு ஆல்மண்ட்ஸ் இல்லை ஒரு வால்நட் அது கூட நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது, ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த புரோட்டீன் என்ன ஆகும்னா, நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய அந்த குளுக்கோஸ் ஸ்பைக்ஸ் வந்து வராமல் தடுக்கும். மூன்றாவது, நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது அன்றைக்கு சாப்பிடக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் அளவை குறைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம இன்றைக்கி இரவு வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோன்னு வச்சுங்க. இன்றைக்கி இரவு சாப்பிடக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட், இப்போ எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு 3 இட்லியோ இல்லை ஒரு 3 தோசையோ சாப்பிட்டீங்கன்னா, நீங்களா வந்து அது வந்து ஒரு 2 இட்லி 2 தோசையை குறைச்சிக்கலாம். ஸோ நீங்களே வந்து உங்களுடைய கார்போஹைட்ரேட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கரை நோய்கள் வந்துட்டு தீபாவளிக்கு ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாது என்பது கிடையாது. ஸோ நீங்கள் சாப்பிடலாம். மிக குறைந்த அளவு சாப்பிடுங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.